கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 68 ஜெபம் செய்வோம். ஆண்டவரே கர்த்தாவே, தனிமையானவர்களுக்கு வீடு வாசல்களை ஏற்படுத்துகிற தகப்பனே, உம்மை சோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். ஒவ்வொரு ஆண்டவரே உள்ளத்திலும் ஒவ்வொரு மனிதனை நீர் விசாரிக்கிற தேவனாக இருக்கிறீர், புடமிடுகிற தேவனாக இருக்கிறீர். ஆண்டவரே, அவனை காப்பாற்றுகிற தேவனாக இருக்கிறீர், அவன் மேலே கருணை உள்ளவர் தேவனாக இருக்கிறீர். இப்பொழுது ஆண்டவரே, இந்த அம்மையார் மேலே கருணை உள்ளவராக இருக்கிறீர். இந்த சகோதரனை காப்பாற்ற நீர் நினைக்கிறீர் கர்த்தாவே. வாழ்க்கையை முடித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிற இந்த தம்பிக்கு எதிர்காலம் இருக்கிறது கர்த்தாவே. காட்டுங்க தப்பனை, விடாதிருங்க கர்த்தாவே. அவனுடைய எண்ணத்தில் விடாதிருங்க தப்பனை, சத்துருவனுடைய எண்ணத்தில் விடாதிருப்பீராக. ஒவ்வொருவரையும் வாழ வைப்பீராக. இயேசு மூலம் வேண்டுகிற நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஆதரவு சங்கீதம் 68:5-6. தம்முடைய பரிசுத்த வாசத்தில் இருக்க தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும் விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவருமாய் இருக்கிறார். தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிறார். துரோகிகளோ வறண்ட பூமியில் தங்குவார்கள். தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும் விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவருமாய் இருக்கிறார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இதே சென்னை பட்டணத்தில் வருகின்ற பொழுது 40 ரூபாய் ஓலை குடிசையிலே தான் நானும் என்னுடைய மனைவி வினோலியா பாக்கித்தாய் அவர்களும் அந்த ஓலை குடிசைக்குள் தான் நுழைந்தோம். இன்று 40 வருடம் ஆகிறது. தேவன் ஆசீர்வதித்து சொந்த வீடுகளை எல்லா வசதிகளையும் கர்த்தர் தந்திருக்கிறார். ஆக அந்த நேரத்திலே எனக்கு ஆதரவாக இருந்தது யார்? இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள கர்த்தராக இருக்கிறார். அவர் கருணையின் வடிவமாக காணப்படுகிறார். அவர் தயவின் பெருக்கமாக காணப்படுகிறார். அவராலே முடியாத காரியம் ஒன்றுமில்லை. இந்த தேவாதி தேவன் ஒவ்வொரு மனிதனும், தனிமையான ஒவ்வொரு மனிதனும் எனக்கு யார் இல்லையே தம்பி பேச்ச மட்டும் விட்டு ஆண்டவரிடத்தில் இந்த அனுபவத்தில் நான் சொல்கிறேன். ஆண்டவரிடத்தில் எனக்கு இப்போ ஆண்டவர் என்று சொல்லியிருக்காரு, எனக்கு பிடிக்காத காரியம் எனக்கு யாரும் இல்லையே, எனக்கு ஏதும் இல்லை, இதை மட்டும் சொல்லாத என்கிட்ட நீ சொல்லியிருக்கார். என் ஆவியானவர் நிறைய பேசுவார். உனக்கு நான் இருக்கின்ற பொழுது நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயர எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பதாக இந்த பூமியில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும், அவன் 5 ரூபா சம்பாதிச்சாலும் சரி, ஒரு பேண்ட் சட்டை நீ போட்டிருந்தாலும் சரி, உனக்கு ஒருத்தர் ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். நான் உன்னை திக்கற்றவர்களாக விடேன், உனக்கு வீடு வாசல் ஏற்படுத்தாமல் உன்னை விடமாட்டேன். நானெல்லாம் அப்போ கற்பனை கூட பண்ணலப்பா. இந்த சென்னையில் நான் ஒரு இடத்த வாங்குவேன், அதில் வீடை கட்டுவேன், இப்படிலாம் செயல்படுவேன் நான் நினைக்கவே இல்லை. ஆனால் நினைச்சவர் ஒருவர், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் உன்னை நினைத்து கொண்டிருக்கிறார், உன்னை ஆதரவு தரப்போகிறார். உண்மையில் அவர் கண்ணோக்கமாக இருக்கிறார். உண்மையில் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை தரப்போகிறார். உன் மேல நினைவாயிருக்கிற தேவனாக இருக்கிறார். யார் மறந்தாலும் கர்த்தர் உன்னை மறக்கவே மாட்டார். உன் அண்ணன் தம்பி உன்னை கைவிட்டுறலாம், உன் அக்கா தங்கச்சி உன்னை கைவிட்டுறலாம். இந்த கர்த்தராகிய தேவன், என்னை கைவிடாத தேவன், உன்னை கைவிடவே மாட்டார் ஐயா. அவருடைய நடத்துதல் அலாதியானது. அந்தந்த காலகட்டத்தில் உனக்கு எல்லாவற்றையும் கொடுப்பாரியா. எப்போ உனக்கு கல்யாணம் நடக்கணுமோ அப்போ நடத்தி முடிப்பாரியா. எப்போ உனக்கு காரை தரணுமோ தருவாரியா. கடவுள் ஏன் என்னை கைவிட்டாரு? இயேசு ஒருவரையும் கைவிடவே மாட்டார். வேற என்ன நடந்தாலும் சரிதான் ஐயா, இயேசு உன்னை கைவிடவே மாட்டாரியா. நீ தூங்க போறதுக்கு முன்னால நீ சாப்பிட்டுத்தியா, வைத்த தடவி பார்ப்பாரியா. ஆண்டவர் உனக்கு நல்லதை செய்வார் ஐயா. யார் கைவிட்டாலும் இந்த இயேசுவை நம்பிப்பாரு. உன் வாழ்க்கையினுடைய அந்திம காலத்தில் நீ குதிப்பா. இயேசுதான் நல்லவர். வீணானுடைய மாம்ச சிந்தனைக்கு இடம் கொடுக்காத, வீணான காரியத்துக்கு இடம் கொடுக்காத. கர்த்தர் நிச்சயமாக உனக்கு ஒரு சொந்த வீட்டை கட்டி தருவார். ஏனென்றால் தாவீது ராஜா சொல்லுகிறான், தேவன் தனிமையானவருக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி ஆதரவாக இருக்கிறார். கர்த்தரோ உன்மேல் நினைவாக இருக்கிறார். ஒரு அருமையான வசனம் உண்டு, கர்த்தரோ என்மேல் நினைவாக இருக்கிறார், உண்மையில நினைவாக இருக்கிறார். இந்த சிறையில் நீ தனித்து இருக்கிறதாக நினைத்துக் கொள்ளலாம். ஐயோ எல்லாரும் கைவிட்டு விட்டார்களே என்று நினைக்கலாம். திரும்பவுமாக ஆணித்தரமாக ஆவியானவர் சொல்லுகிறார், யார் கைவிட்டாலும் சரி, தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் உன்னை கைவிட மாட்டார் இந்த இயேசு கிறிஸ்து. நீ முட்டக்கால் போடு, இப்பொழுதை ஜெபம் பண்ணு. ஆண்டவரே எனக்கு ஒரு வழியை காட்டுங்க, ஆண்டவரே பிதாவே எனக்கு ஒரு வழியை காட்டுங்க. உனக்காக சிலுவையிலேயே மரித்த தேவன், அவருடைய உள்ளத்திலிருந்து கண்ணீர் பொங்கி வருகிறது. உன்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். உன்னை ஸ்டடி பண்ண வேண்டும் என்பதற்காக, உன்னை பலப்படுத்த வேண்டும் என்பதற்காக அவரிடத்தில் அநேக திட்டங்கள் இருக்கிறது. மகனை சோர்ந்து போகாதே, மகளை சோர்ந்து போகாதே. உன்னுடைய உறவினருடைய
செல்வத்தை பார்த்து நீ தயங்கி நிற்காதே. அதை காட்டில் உன்னை சம்பாதிக்க தேவன் உனக்கு கிருபை தருவார். அதை காட்டில் உன்னை உயர்த்துவார். உன்னுடைய படிப்பிலே உன்னை உயர்த்துவார். உன்னுடைய பதவியிலே உன்னை உயர்த்துவார். இந்த இயேசு கிறிஸ்து இரக்கமுள்ள தேவனாக இருக்கிறார். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருக்கிறார். ஏழைகளை, திக்கற்ற பிள்ளைகளை அவர் நோக்கி பார்க்கிறார். அவருடைய நியாயங்களுக்காக அவர் ஸ்டெப் எடுக்கிறார். அவர்களை கைவிடவே மாட்டார். நியாயம் ஒரு நாளும் அமுங்கி போகவே போகாது. உன்னுடைய வாழ்க்கை முடங்கி போகாது. அது செழிக்க போகிறது, துளிர்க்க போகிறது. ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, திக்கற்றவர்களுக்கு ஆதரவாக இருக்கிற தகப்பனே, அவளுடைய வியாஜ்யங்களை அறிந்திருக்கிற தகப்பனே, அவர்களுக்காக பரிதவிக்கிற தகப்பனே, இந்த ஏழை பிள்ளைக்காக பரிதவிங்க கர்த்தாவே. இவனை இந்த சென்னையிலே நம்பர் 1 கொண்டு வாங்க தகப்பனே. கைவிடாதிருப்பீராக. உம்முடைய நியாயம் மாறாதது ஆண்டவரே. சத்துரு முற்றிலுமாக ஒழிக்கப்பட்டு போவானாக ஆண்டவரே. அவன் கொடுக்கிற தோல்வியின் திட்டங்கள் எல்லாம் ஓய்ந்து போவதாக. உம்முடைய பிள்ளைகள் துளிர்ப்பார்களாக, செழிப்பார்களாக. இயேசு மூலம் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.